மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மாயமான 2 பள்ளிச் சிறுவர்கள் 100 அடி ஆழ கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் புதிய திருப்பமாக இளைஞர் ஒருவர் சிக்கியிருக்கிறார். தந்தை மீது கொண்ட ஆத்திரத்தில் 2 சிறுவர்களை கிணற்றில் தள்ளி கொன்ற திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? 2 சிறுவர்களின் மீது கொண்ட தீராத ஆத்திரத்தை ஏதும் அறியாத சிறுவர்கள் மீது காட்டி தனது பழியை தீர்த்து கொண்ட இளைஞரின் கொடூர செயல் அப்பகுதி மக்களை பதறச் செய்துள்ளது. புறா பிடித்து தருகிறேன் என்று கூறி சிறுவர்களை அழைத்து சென்று கிணற்றுக்குள் தள்ளி கொலை செய்த இளைஞரின் கொடூரம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அப்பாவி சிறுவர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள ரெங்கநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சின்ன தம்பதி செல்வி தம்பதியின் மகன்கள் ஸ்ரீஹரீஸ் மற்றும் சபரீஷ் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் 6 மற்றும் 5ஆம் வகுப்பு படித்து வந்த இருவரும் ஜூலை 24ஆம் தேதி பள்ளி முடிந்து வழக்கம் போல வீட்டிற்கு வந்துள்ளனர். மாலை நேரத்தில் மீண்டும் வெளியே விளையாடுவதற்காக சென்ற 2 சிறுவர்களும் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் பதற்றமடைந்த பெற்றோரும் உறவினர்களும் பல இடங்களில் தேடியுள்ளனர். எங்கு தேடியும் அவர்கள் கிடைக்காததால் போடிநாயக்கனூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து போலீசார் சிறுவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்நிலையில் மறுநாள் கரட்டுப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் 100 அடி ஆழமான கிணற்றில் 2 சிறுவர்களின் உடல்கள் மிதப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் இணைந்து கிணற்றிலிருந்து 2 சிறுவர்களின் உடல்களையும் மீட்டனர். அந்த உடல்கள் காணாமல் போன ஸ்ரீஹரீஸ் மற்றும் சபரீஷ் என்பது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் உடல்கள் உடற்கூறாய்விற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் கௌதம் நேரில் ஆய்வு செய்ததோடு குற்றவாளியை கண்டுபிடித்து உடனே கைது செய்ய உத்தரவிட்டார். இதற்கிடையே சிறுவர்கள் காணாமல் போவதற்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரோடு சென்றது அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருந்தது. அந்த நபரை பிடித்த போலீசார் அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் சிறுவர்கள் கொலை செய்யப்பட்ட அனைத்து உண்மைகளும் தெரிய வந்தன. சிறுவர்களின் தந்தை சின்னத்தம்பியுடன் அந்த இளைஞர் தப்பு கொட்டும் வேலைக்கு சென்று வந்திருக்கிறார். அந்த வேலைக்கான சம்பள விவகாரத்தில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இளைஞரின் செல்போனை சின்னத்தம்பி பறித்து வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்திருக்கிறார் அந்த இளைஞர். முன் விரோதத்தை மனதில் வைத்து சுற்றித் தெரிந்த அவர் சின்னத்தம்பியின் 2 குழந்தைகளையும் பழிவாங்கும் திட்டத்தை தீட்டியிருக்கிறார். சம்பவத்தன்று பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த சிறுவர்களையும் புறா பிடித்து தருகிறேன் என்று கூறி அழைத்து சென்றிருக்கிறார். ஆள் அரவமற்ற கிணற்று பகுதிக்கு அழைத்து சென்ற அவர் கிணற்றுக்குள் எட்டி பார்க்குமாறு கூறியிருக்கிறார். 100 அடி ஆழமான கிணற்றை எட்டி பார்த்த அந்த நேரத்தில் சிறுவர்கள் இருவரையும் தள்ளிவிட்டு கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போடிநாயக்கனூர் தாலுகா போலீசார் இளைஞரை கைது செய்து நீதிமன்ற காவலில் அடைத்தனர். இந்த கொலைக்கு வேறு ஏதேனும் பின்னணி உள்ளதா என்பதையும் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். கொலையாளியாக கைது செய்யப்பட்ட இளைஞரின் வீடும் உயிரிழந்த சிறுவர்களின் வீடும் அருகருகே இருப்பதால் எந்த அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பள்ளி முடிந்து வீட்டிலிருந்து வெளியே சென்ற 2 சிறுவர்கள் மறுநாளை கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தேனி மாவட்டத்தையே உலுக்கியுள்ளது. குழந்தைகளின் உயிரை பறித்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே ஆழ்ந்த சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.